அமெரிக்காவில் பதுங்கி இருக்கிற பிரித்திவியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகை செய்தியாக அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் அனுப்புறாரு. பிரித்திவியினுடைய பிஆர்ஓ அண்ணாமலை. ஒரு கடையில் 267 கிலோ, 300 கிலோ, 2 கடை பூட்டி கிடக்கு, 3 கடை சேர்த்தா 1000 கிலோ. கோயம்பேடுல உருளைக்கிழங்கு தான் 1 டன் 2 டன் கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன நடக்குது? தங்க பிஸ்கட், கோதுமை பிஸ்கட் இல்லமா, கோல்டு பிஸ்கட் 1 டன் கடத்தப்பட்டிருக்கா. இல்ல, அண்ணாமலை நேர்மையான அரசியல்வாதி, ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு பணம் கொடுக்காம நாங்க ஆட்சியை பிடிப்போம், அதாவது இரு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டையே அழிச்சிருச்சு, அதனால நாங்க பாஜக ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு பேசக்கூடிய ஒரு நபர். அவரை நீங்க இதுல சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. ஆமா, எனக்கு அவருக்கு வாக்கிய வரப்பு தகராறு. ஆர்எஸ்எஸ் கை ஓங்கினால் மோடி, அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை எல்லாம் நேராக எங்கே போயிருக்கணும்? திருவண்ணாமலை தான் போகணும். நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு செய்தி தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. 267 கிலோ தங்க கடத்தல் தொடர்பான இந்த செய்தி அதிர்ச்சி கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை, இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இதுல பாஜகவிற்கு, தமிழக பாஜகவிற்கு தொடர்பு இருக்கிறது. பிருத்வின்ற ஒரு நபர் இருக்கார். அதையும் தாண்டி தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பேச பொருளாகி இருக்கிறது. இது தொடர்பாக தான் பேச இருக்கும். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 267 கிலோ தங்க கடத்தல், இதுல பாஜக சம்பந்தப்பட்டிருக்கு, அதுல ஒரு நபர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனா இது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது உண்மையா? லண்டன் பயணம் ஏன் அவர் போறார் இந்த நேரத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ தேடப்படுகிற குற்றவாளியாக பிரித்வி இருக்கார். இப்போ அமெரிக்காவில் அவர் மறைந்திருக்கிறார். அவர் அர்ஜுன் மெகாவல் என்கின்ற முன்னாள் சட்டத்துறை அமைச்சருடைய அபிஷியல் பிஏ. இந்த பிஜேபியினுடைய சட்டத்துறை அமைச்சருடைய அபிஷியல் பிஏவாக இருந்த ஒருவர் சென்னை விமான நிலையத்தில் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நிறுவனத்தை பதிவு செய்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரார். இதற்கு விமானத்துறை அமைச்சரும் போல மாநில தலைவர் அண்ணாமலையுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான், அவருடைய ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை இருந்தால் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைக்கும். அப்போ அண்ணாமலை அவருக்கு பரிந்துரை செய்திருக்கார். பரிந்துரை செய்த பிறகு சாதாரண யூடியூபர் சபீர் அலி, சாதாரண யூடியூபர், அவருக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் கடை 70 லட்சம் ரூபா வாங்கிட்டு இந்த கடையை அவருக்கு கொடுக்குறார். 70 லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய பணம் ஹவாலா வழியாக வருகிறது. எல்லாமே சட்டத்துக்கு விரோதமாக வருது. வந்த பிறகு 7 பணியாளர்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு மத்திய விமானத்துறை அமைச்சகத்திலிருந்து அவருக்கு அனுமதி சீட்டு கொடுக்கப்படுகிறது. அது ஸ்பெஷல் பாஸ். இந்த ஸ்பெஷல் பாஸ் விமான நிலைய ஆணையரகம் எங்க அவர்களிடமிருந்து கொடுக்கப்படுகிற அந்த பாஸ் விமான நிலையத்துக்குள்ள எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், விமான ஓடுபாதை வரை போகலாம். இது அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சீலோடு தொங்குகிற பேட்ச். இது அண்ணாமலை ஆதரவு இல்லாமல், பிருத்திவி ஆதரவு இல்லாமல், விமானத்துறை அமைச்சர் ஆதரவு இல்லாமல் இது கிடைக்காது. அப்போ அடுத்து இட்டாலியன் ஷூஸ் ஒரு கடை, இந்த கடையை பிருத்திவி தான் கொடுக்குறாரு. அடுத்து நேகா சில்க்ஸ், இப்போ 2 கடையும் பூட்டி கிடக்கு, தலைமறைவு. 2 கடையும் பூட்டி கிடக்கு, தலைமறைவு. இதுல எப்படி 137 கோடி தங்கம், 267 கிலோ 60 நாள்ல கடத்தப்பட்டிருக்கு. எவ்வளவு நாள்ல?
வெறும் 60 நாள். 60 நாள் அந்த கடை இவருக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து 60 நாள் தான் ஆச்சு. இது எப்படி தங்க கடத்தலுக்காகவே இந்த கடை, இந்த கிஃப்ட் ஷாப் உள்ள பார்த்தா 2000 ரூபாய்க்கு உள்ள பொம்மை தான் இருக்கு. 70 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து சும்மா ஒரு கடை, ஒரு அலங்காரத்துக்கு கிஃப்ட் ஆர்டிகல் பொம்மை எவ்வளவுக்கு இருக்கு? ஒரு 2000 ரூபாய் கூட இருக்காதுங்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு தான் இருக்குதுங்கிறான். சில 2000 தான் போகுங்கிறான். இல்ல யூடியூபருக்கு முதல்ல 70 லட்சம் எங்க இருந்து வந்தது? ஹவாலாவுல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தங்க கடத்தலே துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மாஃபியாஸ். இந்த இன்டர்நேஷனல் மாஃபியாஸுக்கும் பிருத்திவியுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய அந்த கடத்தல் இன்டர்நேஷனல் மாஃபியா தான் இவரை மாணவர் அணி மாநில செயலாளர். எந்த ஸ்கூலுக்கு போனாரு, எந்த காலேஜுக்கு போனாரு, இந்த பதவியை போட்டு கொடுத்தவர் அண்ணாமலை. இப்போ அமெரிக்காவில் பதுங்கி இருக்கிற பிருத்திவியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகை செய்தியாக அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் அனுப்புறாரு. பிருத்திவியினுடைய பிஆர்ஓ அண்ணாமலை. ஏன்? அப்போ ஒரு கடையில 267 கிலோ, 300 கிலோ. அப்போ 3 கடை, இப்போ 2 கடை பூட்டி கிடக்கு. 3 கடை சேர்த்தா 1000 கிலோ, 1 டன். கோயம்பேடுல ஏதோ உருளைக்கிழங்கு தான் 1 டன் 2 கேள்விப்பட்டிருக்கோம். கத்திரிக்காய் தக்காளி பழம் தான் 1 டன் 2 கேள்விப்பட்டிருக்கோம். இங்க என்ன நடக்குது? தங்க பிஸ்கட், கோல்டு பிஸ்கட், கோதுமை பிஸ்கட் இல்லம்மா, கோல்டு பிஸ்கட் 1 டன் கடத்தப்பட்டிருக்கு 60 நாள்ல. இல்ல, அண்ணாமலை வந்து நேர்மையான அரசியல்வாதி, ஊழலற்ற ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு பணம் கொடுக்காம நாங்க ஆட்சியை பிடிப்போம், பாஜகவுக்கு நீங்க வரணும்னா நேர்மையான கரங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர். ஊழலுக்கு எதிராக நாங்க கொந்தளிப்போம், திமுக அதாவது 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டையே அழிச்சிருச்சு, அதனால நாங்க வந்து பாஜக ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு பேசக்கூடிய ஒரு நபர். அவரை நீங்க இதுல சம்பந்தப்படுத்தி பேசுறீங்க. ஆமா, எனக்கு அவருக்கு வாக்கிய வரப்பு தகராறு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபியை சேர்ந்த கல்யாணராமன் கட்சி விட்டு நீக்கினாரா, அவரு போடுறாரு. அண்ணாமலை மணல் மாஃபியாக்கள்கிட்ட மட்டும் கொள்ளையடிக்கல, கோல்டு மாஃபியாட்டையும் பங்கு வாங்குறாரு. போட்டாரா? போட்டாரு சார், ட்விட்டர்ல. நெருப்பு இல்லாம புகையுமா? வைக்க போர்ல புகை வருதுன்னா உள்ள என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். அப்போ கல்யாண ராமனுக்கு தெரிஞ்ச கதை உலகத்துல எல்லா ராமனுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால தப்பி ஓடிட்டார். யாரு? பிருத்வி அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு. இப்ப இவர் எங்க தப்பி ஓட போறாரு? லண்டனுக்கு. சரியா இருக்கா? காம்பினேஷன் ஆகுதா? அப்போ இதுல 500 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. 137 கோடிங்கிறது இப்ப லீகலா அதிகாரிகள் கண்டுபிடிச்சது. இது போற 3 மடங்குனா 137 கோடி எவ்வளவு ஆச்சு? 400-500 கோடி ஆச்சு. அப்போ 60 நாள்ல விமான நிலையத்தில் ஒரு ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி, ஃபேக் ஒரு கடையை ரெடி பண்ணி, ஆட்களை ரெடி பண்ணி, இந்த தங்க கடத்தல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலங்கை குருவி வர்றாரு, இலங்கைக்கு கடத்தல் குருவி வர்றாரு, துபாயிலேருந்து நேராக கொழும்பு போயிடுறாரு. துபாயிலேருந்து நேரம் இங்கே வந்தால் தானே சந்தேகம் வரும். நேராக கொழும்பு போயிடுறாரு. கொழும்புல இருந்து நீங்கள் தங்கத்தை உடம்புல எடுத்துட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனையும் நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரெஸ்ட் ரூமில் தான் கேமரா இருக்காது, திரும்பி எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. ரெஸ்ட் ரூமில் போன பிறகு அதே ரெஸ்ட் ரூமுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய என்ன அலி மறந்து போகுது, ஷபீர் அலியுடைய ஆள். நீங்கள் அவர் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பார், ஒரு பாஸோட ஓவர் கோட்டு எல்லாம் புஷ்ஷுன்னு இருக்கும். 2-3 கிலோ தங்கத்தை உடம்புல அடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல வந்து வெளியே வர்றாரு. இவர் தங்கம் கை மாறுது. எல்லாம் அந்த கள்ளக்கடத்தல் படத்துல வரும்பல்ல, மாஃபியாக்கள் படத்துல. இப்படித்தான் 266 கிலோ 60 நாள்ல. அப்ப வேற வேலையே இல்லை.
ஊர்லேயே தங்கம் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு வரும், அதை எடுத்து, ஏன்னா இவர் எங்கே போனாலும் யாரும் செக் பண்ண மாட்டாங்க. இப்படியான ஊழல்ல அண்ணாமலையுடைய நெருங்கிய நண்பரான பிருத்திவியு, நீங்கள் என்ன அது சூத்திரம் தான் கடத்துவான், சூத்திரம் தான் ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் பிருத்திவியு சுத்தமான ஐயங்கார். இந்த ஐயங்கார தங்க கடத்தல யாரோட சேர்ந்திருக்காரு? சபீர் அலி. ஏடா முஸ்லீமோட நீங்க ஜாபர் சாதிக்கு கஞ்சா கடத்துறான், மீன் கடத்துறான், மெட்ட மீன் கடத்துறான், மொத்த மீன் கடத்துறான், பல கோடி ஓடிச்சாடா 3 மாசம். சினிமா டைரக்டர் யாரு? சினிமா டைரக்டர் அமீர் இதில் சம்மந்தப்பட்டாரு. அமீர் படம் எடுத்து பூரா கஞ்சா கேஸு, அமீர் ஹராயின் கேஸு, இப்படி எல்லாம் சொல்லி அமீர் புலம்ப ஆரம்பிச்சாரு. இப்போ காளிகாம்பா கோயில் பக்கத்தில் இருக்கிற ஐயர் பிரித்தியே தங்கம் கடத்துறாரு. சூத்திரன் தான் கடத்துவான்னு பார்த்தா இப்போ சூத்திரன் இல்லை, ஐயரே கடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த தங்க கடத்தலுக்கு பின்னாடி மத்திய அரசு புலனாய்வுத்துறை நேராக காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி வீட்டில் போய் சோதனை செய்யுது. அங்கே கட்டுக்கட்டா பணம், கட்டுக்கட்டா டாக்குமெண்ட், சொத்து, நிறைய ஆவணங்கள் எடுத்திருக்கு, சைலண்டாக இருக்கு. இதில் அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி அவர் வீட்டில் போய் ரேடு, கட்டுக்கட்டா பணம். ஏன் மேலே பிஜேபி, இங்கே குற்றவாளி பிஜேபி. ஏன் இந்த செய்திகள்லாம் வெளியில வர மாட்டேங்குது சார்? ஊடகங்கள் பூரா, ஊடக முதலாளிகள் பூரா எல்லாம் நீங்க கள்ளச்சந்தை முதலாளிகள். பச்சைமுத்து இதை சொல்லுவாரா? பச்சைமுத்த கள்ளச்சந்தை முதலாளி. வைகுண்டராஜன் சொல்லுவாரா? மணல் மாஃபியா ஜெயில தேடப்படுகிற, சிபிஐ தேடப்படுகிற குற்றவாளி. மீடியா பாருங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீடியாக்கள் மாஃபியாக்களிடம் போயிடுச்சு. அதனால எந்த உண்மையும் மக்களுக்கு வந்து சேராமல் தடுக்கப்படுகிறது. இந்த தங்க கடத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் பல கோடி மக்களுடைய வரிப்பணம் ஏமாற்றப்பட்டிருக்கு. தங்க கடத்தல் நடந்திருக்கு. மக்களுக்கு உண்மையாக பதில் சொல்ல வேண்டிய அந்த அரசு கள்ள மௌனம் சாதிக்கிறது மத்திய அரசு. உண்மையாகவே அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கா, பிரித்திக்கு தொடர்பு இருக்கா? சபீர் அலி யாரு பின்னணி? சபீர் அலிக்கு எப்படி 70 லட்சம் வந்தது? சாதாரண யூடியூபர். நீங்களும் சாதாரண ஆளு, நானும் சாதாரண ஆளு. 70 கோடி எங்கேயும் வரமாட்டேங்குது. அப்போ யார் இவர்களுக்கு பின்னாடி? சர்வதேச மாஃபியாக்கள் யார்? இந்த தங்கம் கடத்துறவன் யாரு? தங்கம் எங்கிருந்து வருது? இது பயங்கரவாதத்துக்கு போதா, தீவிரவாதத்துக்கு போதா? இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு. 60 நாள்ல சபீர் அலி 500 கோடி கடத்திருக்காரு. இல்ல இப்ப திடீர்னு இவர் வந்து உயர் படிப்பிற்காக லண்டன் போறாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வெறும் 12 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுல அண்ணாமலையும் ஒருவர் அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஆமா, அங்க முட்டுச்சந்து டுட்டோரியல் நிறைய இருக்கு. லண்டன்ல முட்டுச்சந்து டுட்டோரியல் இருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் இவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிப்பது என்பது காதுல பூச்சுத்துற வேலை. காதுல இவர் இங்க வந்து 3 வருஷம் கத்துக்கிட்டது. ஜோ பிடனுக்கு அரசியல் சொல்லி கொடுப்பார். எப்படி கட்டிங் வாங்குறது, கமிஷன் வாங்குறது, எப்படி கொள்ளையடிப்பது, தங்கம் கடத்துவது, மணல் கடத்துவது, எப்படி எல்லாம் யாருக்கு சொல்லி கொடுப்பாரு? ஜோ பிடனுக்கு, புட்டினுக்கு இவர் சொல்லி கொடுப்பார். இவர் எங்க போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிக்க போறாரு? கருணாநிதி 50 ஆண்டு காலம் பண்ண அரசியல 3 வருஷத்துல சேர்த்திட்டார். திருமாவளவன் 30 வருஷம் பண்ண அரசியல 3 வருஷத்துல மொத்த மச்சாம் கோடிக்கணக்கு அடிச்சிட்டாரு. திமுக அண்ணா திமுக மிரண்டு இவருக்கு பல கோடியை கொடுத்துருக்கான். இவர் அண்ணாமலை மச்சான் சிவகுமார் ஹெல்த் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை குவாரியில பார்ட்னர், தமிழ்நாட்டில் கேதன் தேசாய், கோயம்புத்தூர்ல வேலுமணியோட பார்ட்னர், எல்லா கள்ளச்சந்தை முதலாளிகளோடையும் பார்ட்னர். ஏன்னா இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் விட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி ஏன் 1.5 வருஷம் உள்ள இருக்காரு? அண்ணாமலையை பகச்சிக்கிட்டதுனால தான். அண்ணாமலையே எனக்கு கட்டி கொடுன்னு கேட்கிறாரு, கொடுக்க முடியாது போங்கிறாரு. அப்போ ஒன்று ஜெயில காமிக்கிறேன். இதுதானே வேற நடந்தது. அப்போ அண்ணாமலைக்கு பாஸ் யாரு? அமித்ஷா.
அமித்ஷாக்கு பாஸ் யாரு? மோடி. இப்போ மோடிக்கு அமித்ஷாக்குமே ஆப்பு. எப்படின்னா, நட்டா அகில இந்திய பிஜேபியினுடைய தலைவர், அவரை இப்போ அமைச்சராக்கிட்டாரு மோடி. இப்போ ஆர்எஸ்எஸ் புதுசா ஒருவரை அகில இந்திய பாஜக தலைவராக போட போகுது. அதை மோடி ஏத்துக்க மாட்டேங்கிறார். ஏன்? புதுசா போட்டா இவர் கட்டுப்பாடு மோடி வர்றதா, மோடி கட்டுப்பாடு அவரு வர்றதா? இப்படி ஒரு பெரிய பனி போர் நடக்குது. அதுல ஆர்எஸ்எஸ் தான் ஜெயிக்கும். மோகன் பகாவத்தையே மாத்துறதுக்கான முயற்சி பண்றாரு மோடி. ஏன்? ஆர்எஸ்எஸ் தன்னை கட்டளை இடுவதை பிடிக்கல அவருக்கு. தான் சொல்லுவதைத்தான் ஆர்எஸ்எஸ் கேட்கணுங்கிறார். ஆர்எஸ்எஸ் சிற்பவன் பார்ப்பனர்களால் மட்டுமே இயக்கப்படுகிற ஒரு அமைப்பு. வேற யாரும் உள்ள போயிட முடியாது. நாக்பூரை சேர்ந்த கோட்சே கும்பல் சிற்பவன் பார்ப்பனர்கள். மோகன் பகாவத்தா இருந்தாலும் சரி, நிதின் கட்கரியா இருந்தாலும் சரி, பட்னாவிஸா இருந்தாலும் சரி, அந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் வர முடியும். சங்கர மடத்துக்கு நீங்க இந்த காஞ்சி சங்கர மடத்துக்கு ஸ்மார்த்தா பார்ப்பனர்கள் தான் வர முடியும். என்ன பார்ப்பனர்கள்? ஸ்மார்த்தா பார்ப்பனர் தான். வேற பார்ப்பனர் உள்ளே விட மாட்டான். அதே போலதான் நாக்பூர்ல சிற்பவன் பார்ப்பனர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த கோட்சே கும்பல் தான் வர முடியும். இப்ப மோடி நான் அவங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறார். நட்டா அறிக்கை விட்டாரா? ஆர்எஸ்எஸ் யோசனை எனக்கு தேவையில்லை சொன்னாரா? இப்போ நட்டாவுடைய இடத்திற்கு மோடி ஆளை போட்டு நிரப்ப போறாரா, ஆர்எஸ்எஸ் ஆளை போட்டு நிரப்ப போறாராங்கிறது தான் இப்ப உலகமே வேடிக்கை பார்க்குது. யார் கை ஓங்க போகுது? மோடி கையா, ஆர்எஸ்எஸ் கையா? இப்படி ஆர்எஸ்எஸ் கை ஓங்கினால் மோடி, அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ், அண்ணாமலை எல்லாம் நேர எங்க போயிருக்கணும்? திருவண்ணாமலை தான் போகணும். இதனால பார்த்தாரு, இந்த சண்டையில சேர்த்து வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடி பாதுகாப்பா போய் எங்க செட்டில் ஆயிடலாம். லண்டன்ல போய் விஜய் மலை எங்க இருக்காரு? நிரவ் மோடி எங்க இருக்காரு? லலித் மோடி எங்க இருக்காரு? அண்ணாமலை எங்க இருக்காரு? கொஞ்ச நாளையில லண்டன்ல இருப்பார். இதுதான் இவர்களுடைய எதிர்கால திட்டம். இந்த திட்டத்துல கூடிய சீக்கிரம் மண்ணு விழுந்துடும். ஏன்னா தங்க கடத்தல்ல அதிகாரிகள் நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்தா அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுகிற பாஜகவினுடைய மாநில மாணவரணி செயலாளர் பிருத்திவி மீது ரெட் அலர்ட் நோட்டீஸ் கொடுக்கப்படும். இன்டர்போல் கைது செய்து தூக்கிட்டு வரப்படும். அவர் நேராக அண்ணாமலை கையை காமிப்பார். அண்ணாமலை லண்டன்லேருந்து பிடிச்சிட்டு வர போறாங்க. இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும். இந்த தங்க கடத்தலுக்கு பின்னாடி பல சபீர் அலிகள் வருவார்கள், பல ஜாபர் சாதிக்கு வருவார்கள். அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அதிகாரிகள் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.